வணக்கம், வணக்கம் அருந்தமிழ் உறவுகளே! எப்படி இருக்கீங்க? திமுக தமிழ்நாட்டிற்கு எடுத்த ரகசிய சர்வே 200 தொகுதிகள்ல வெற்றி பெறுவதற்கான இலக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சில செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. சட்டசபை தேர்தலுக்கான 234 தொகுதிகள்லயும் திமுக சர்வே எடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தி. அதுக்கு என்ன காரணம்? அது கிட்டத்தட்ட ஒரு 2, 3 வாரம் ஆகும்னு நெனைக்கிறேன். அதுக்கப்புறம் அது விரிவா நம்ம பார்க்கலாம். பட் எதுக்காக எடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பார்க்கலாங்க. இப்போதைக்கு அவங்கள்ட்ட 13 கட்சிகள் கொண்ட ஒரு கூட்டணி இருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் அந்த கட்சிகள் யாரும் வெளியே போவதற்கான வாய்ப்புகளை குறைத்திருக்கிறார் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். திமுக தலைவராக அவர் வந்து எல்லாரையும் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிட்டு இருக்காரு. யாரையும் வந்து கடிந்து பேசுவதில்லை. அதனால யாருமே வெளியில போகாம இருப்பாங்க அப்படிங்கிற மாரி தான் வந்துட்டு இருக்குங்க. ஸோ இதை வைத்து இந்த சர்வே எடுக்கும்போது, அ கிட்டத்தட்ட ஒரு 200 தொகுதிகள்ல வெற்றி பெறணும் அப்படிங்கிற ஒரு இலக்கை நிர்ணயித்து பண்றாங்க. அதுக்கு திமுக என்னெல்லாம் செய்ய போறாங்க? திமுகவோட மாஸ்டர் பிளான் என்ன? மாவட்ட செயலாளர்களை மாத்தணுமா? எம்எல்ஏ வேட்பாளர்களை மாத்தணுமா? எல்லாத்துக்கும் தயாராக இருக்கிறது. சரியாக வேலை செய்யாத எம்எல்ஏக்கள் அப்படிங்கிற லிஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதுவுமே வந்து ஒரு பெரிய லிஸ்ட் காத்துட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 60, 70 எம்எல்ஏக்கள்ல சீட்டு கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக நெறைய சீனியர்கள் வந்து அவுட் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அதுக்கு காரணம் சில காரணங்கள் இருக்கு அப்படிங்கிற மாரி கொண்டு போறாங்க. மிகப்பெரிய அந்த சீனியர்களுக்கெல்லாம் வந்து இந்த முறை சீட்டு கிடையாது அப்படிங்கிற மாரி இருக்கு. அப்ப இளைஞர்களுக்கு வாய்ப்பா? அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 60, 70 எம்எல்ஏக்கள் வந்து இளைஞர்கள் வரப்போறாங்க. அதுக்கு காரணம் உதயநிதி அவர்கள வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்துவதற்காக ஒரு 60, 70 இளைஞர்கள புதுசா கொண்டு வராங்க. ஸோ இப்படி பல விஷயங்கள பண்றாங்க திமுக. ஸோ அதை பற்றி இன்னும் விரிவாகவே பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. அதுக்கு நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. அதாவது ஆந்திர முதல்வருக்கு தேர்தல் பணியாற்றிய ஒரு நிறுவனம், ஐபேக் நிறுவனம் மற்றும் ஆளுங்கட்சிக்கு சொந்தமான ஒரு நிறுவனம். இந்த 3 நிறுவனங்கள் சேர்ந்து இந்த ரகசிய சர்வேவை எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள். அந்த வேட்பாளர் தேர்வுகளுக்கான நடவடிக்கையாகத்தான் அதை பார்க்கிறார்கள். அதுல சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குங்க. குறிப்பா சீனியர் மாவட்ட செயலாளர்கள் யார் யாரெல்லாம் வந்து சரியாக வேலை செய்யல அப்படிங்கிற ஒரு விஷயம். அதுல வந்து குறிப்பா தேனி மாவட்டத்துல திரு தங்கத்தமிழ்ச்செல்வன் அவர்களுக்கும், கம்பம் ராமகிருஷ்ணன் அவர்கள் எம்எல்ஏ அவருக்கும் இடையே மிகப்பெரிய ஒரு பனிப்போர் நடந்து கொண்டிருக்கிறது. அதனால அங்க வந்து ஒரு சில மாற்றங்களை கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே போல மதுரையில சில விஷயங்கள் தகராறு ஓடிட்டு இருக்கு. முக்கிய அமைச்சர்கள்ல 2 பேர் அடிச்சுக்கிறாங்க. இந்த பக்கம் வந்து விழுப்புரத்துக்கு பார்த்தீங்கன்னா, விழுப்புரம், கள்ளக்குறிச்சியில சில பிரச்சனைகள் இருக்கு. அதே போல கடலூர் மாவட்டத்துல பிரச்சனைகள் இருக்கு. எல்லா மாவட்டத்திலுமே இருக்குங்க. திமுகக்குள்ளேயும் கட்சிக்குள்ள மிகப்பெரிய அளவுல ஒரு மாற்று முயற்சிகள்லாம் இருக்கு. ஸோ அதையெல்லாம் என்ன பண்ண போறாங்க? சில மாவட்ட செயலாளர்களை மாற்றப் போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சில மாவட்ட செயலாளர்கள் எச்சரிக்கை விடுக்க போறாங்க. நீங்க இன்னும் ஒரு 6 மாசம் இதெல்லாம் சரி பண்ணல அப்படின்னா, நீங்க வந்து மாவட்ட செயலாளரா இருக்க முடியாது. அதே போல எம்எல்ஏக்களுக்கும் சில பர்சனல் அறிவுரைகளை ஸ்டாலின் அவர்கள் வழங்கியிருக்கிறார். தொகுதிகள்ல அப்பப்போ தலைய காட்டுங்க. தலைய காட்டாம இருக்கிற யாராவது இருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கு சீட்டு கிடையாது. தப்பா எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் அவர்கள் அவர்களுக்கும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி இருக்குங்க. ஸோ இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள ஸ்ட்ரிக்ட் பண்றாங்க. 2வது ஒரு வேட்பாளர் இருக்கார் அப்படின்னா, அந்த வேட்பாளர் அதாவது எம்எல்ஏவா இருக்கார் ஒருத்தர் அப்படின்னா, அவர வேட்பாளரா கன்வெர்ட் பண்ணலாமா? வேண்டாமா? அவர் இல்லன்னா வேற யாரு ஒரு 6 பேர செலக்ட் பண்ணுங்க. நீங்களே செலக்ட் பண்ணுங்க. அந்த 6 பேர்ல யார் நின்னா வெற்றியாளர் அப்படிங்கிறத ரேங்க் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. ஒரு தொகுதினா, ஒரு தொகுதியில ஒரு 6 பேர். அதாவது ஒன்றிய செயலாளர், மாவட்ட செயலாளர், அங்க இருக்கிற ஆக்டிவான கட்சி நபர்கள். இவங்க பேர்லாம் எடுத்து நீங்க 30, 40 பேர் கூட எடுங்க. ஆனா ஒரு தொகுதிக்கு 6 பேர எங்களுக்கு செலக்ட் பண்ணி குடுங்க. இன்க்ளூடிங் இப்ப கரண்ட் எம்எல்ஏ. அவர் அந்த 6 பேருக்குள்ள என்ன ரேங்க்ல வராரு அப்படின்னு சொல்லி போடுங்க. அப்படின்னு சொல்லி ஒரு ரகசியமான ஒரு திட்டம். அதேபோல மக்கள் கிட்ட அவங்க கேட்கிற கேள்விகள் என்னன்னா, கிட்டத்தட்ட ஒரு 30 கேள்விகளுக்கு மேல கேள்வி எடுத்து, அதாவது உங்க எம்எல்ஏ வந்து நல்லா வேலை செஞ்சிருக்காரா? இல்லையா? ஏன் வந்து இந்த எம்எல்ஏ வேலை செய்யலன்னு நினைக்கிறீங்க? உங்க தொகுதிக்கு அவர் அடிக்கடி வராரா? இல்லையா? உங்களுக்கும் அவருக்குமான தொடர்பு என்ன எப்படி இருக்கு? நீங்க எப்பயாவது அவர்ட்ட பேசியிருக்கீங்களா? ஸோ இப்படி ஒரு 30 கொஸ்டினுக்கு மேல கேட்டு, அந்த கொஸ்டினுக்கு விடை வாங்குறாங்க. எல்லா தொகுதியிலும் ரேண்டமா ஒரு 200 பேர், 300 பேர்ட்ட வந்து வாங்குறாங்க. அது இல்லாம திமுகல பதவியில இருக்கிறவங்கள்ட்டயும் வந்து பர்சனலா பேசுறாங்க. ஸோ இப்படி திமுக எடுக்கிற சர்வே வந்து ரொம்ப வீரியமாக இருக்கும் இந்த முறை அப்படிங்கிறாங்க. ஏன்னா 200 தொகுதிகளுக்கு மேல நம்ம வெற்றி பெறணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? யார் வந்தா வெற்றி கிடைக்கும்? அப்படிங்கிறத சர்வே எடுத்திருக்கு. இது கிட்டத்தட்ட ஒரு 2, 3 மாதங்கள் ஆகுங்க. பண்ணிட்டு இப்ப நீங்க இந்த ஒரு மார்ச், ஏப்ரல், ஜூன் மேல மே, ஜூனுக்கு மேல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இன்னும் சிரத்தையா எடுப்பாங்க. நீங்க இருக்கிற எம்எல்ஏக்கள் எல்லாம் பயங்கர பிரஷர் தான் இப்போ. ஏன்னா என்ன பண்ண போறாங்க அப்படின்னு தெரியல. அதே போல காங்கிரஸ் போட்டியிட்ட இடங்கள்ல திமுக போட்டியிடும். மற்ற கட்சிகள் போட்டியிட இடங்கள்ல திமுக இந்த முறை போட்டியிடணும்.
ஏன்னா அப்படி தொகுதியை மாத்தினா ஏன்னா திமுக வந்து ஆக்டிவே இல்லாம ஆயிடும். ஸோ கொடுத்த தொகுதியை அவங்க மற்ற கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்க கூடாது, மாற்றி மாற்றி கொடுக்க வேண்டும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. ஸோ இந்த முறை அந்த மாதிரி விஷயங்களையும் திமுக கான்சென்ட்ரேட் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வந்துட்டு இருக்கு. ஸோ எதுக்காக அப்படின்னா இப்ப நீங்க ஈரோடு கிழக்குல வந்து பாத்தீங்கன்னா 2 முறை காங்கிரஸுக்கு சான்ஸ் கொடுத்தாங்க. இப்ப 3வது முறை திமுக நின்னாங்க. காரணம் என்னன்னா, இல்ல இதை வந்து மாத்தி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் சொல்லிட்டு தான் அதை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்படியே ஒரு சூழல் போகுது. இப்ப விஜய் வந்து நாங்க வந்து இனிமேல் விஜய் தாங்க நான் தாங்க முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லி நாங்க கூட்டணி ஆரம்பிக்கிறோம். என் தலைமையில தான் கூட்டணி அப்படின்னு சொல்லி விஜய் சொல்லல. பட் ஆதவ் அர்ஜுனனும் இவரும் சொல்லிட்டாங்க. நம்ம பிரசாந்த் கிஷோரும். பிரசாந்த் கிஷோர் அட்வைசரே இல்லைன்னு சொல்லிடுவாங்க போல இருக்கு கொஞ்ச நாள் ஆச்சுன்னா. என்ன கன்ஃபார்ம் பண்றாங்க அப்படின்னா விஜய் தலைமையில தான் கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப அதிமுகவோ பாஜகவோ வேற யாருமே உள்ள வர மாட்டாங்க. இன்க்ளூடிங் நாம் தமிழர் சீமான் வரமாட்டாரு, தனித்து போட்டியிட போறாரு விஜய் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதிமுகவுக்கும் பாஜகவும் ஒரு உள்ளடி வேலைகள் நடந்தாலும் இந்த பக்கம் வந்து வேலுமணி அவர்கள் வேற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. சோ தனியா போறாங்களா இல்ல பாஜகவோட கூட்டணி போறாங்களா அது சில மாதங்கள் ஆகும். முரண்டு பிடிக்க போகிறாரா வேலுமணி அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு தலைப்பா போயிட்டு இருக்கு. ஸோ இப்படி பலதரப்பட்ட சம்பவங்கள் ஓடிட்டு இருக்குங்க. பட் என்னை பொறுத்த அளவில் அதிமுக ஒரு கடுமையான ஒரு போராட்டத்தை சந்திக்க வேண்டியிருக்கும். இந்த தேர்தல் அவங்க ஜெயிக்கல அப்படின்னா அது கண்டிப்பா அந்த கட்சியை வந்து அழிவு பாதை கொண்டு செல்லும். அதாவது கலைஞர் இருந்தாரு, திமுக 13 ஆண்டு காலம் வெயிட் பண்ணி திரும்ப ஆட்சிக்கு வந்தாங்க. அந்த மாதிரியான ஒரு தலைவர் அதிமுக இருக்காரான்னு கேட்டா இல்ல. ஏன்னா எல்லாம் ஆளாளுக்கு தலைக்கு தலை வந்து நான் தான் தலை, நீ தான் தலைன்னு 6, 7 பிரிவா இருக்காங்க. ஆமா கேசி பழனிசாமில இருந்து ஓபிஎஸ்ல இருந்து சசிகலா இருந்து டிடிவி தினகரன், வேலுமணி, செங்கோட்டையன், எடப்பாடி பழனிசாமி ஏகப்பட்ட பேர் தயாரா இருக்காங்க அடுத்த கட்டத்துக்கு. ஸோ அதனால அந்த கட்சியும் அப்படிதான் இருக்கு. பாஜகவை பொறுத்த வரைக்கும் பாஜக ஒருவேளை தனித்து போட்டி இவரு அமித்ஷா சொன்ன மாதிரி நாங்க தான் வந்து ஆட்சிக்கு வர போறோம் அப்படின்னா அவங்க தனியா நிக்க போறாங்கன்னு அர்த்தம். அதிமுக அப்ப அவங்கள சேர்க்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டு இருக்கு. ஸோ அடிபணிந்து போகிறது அதிமுக அல்லது தனித்து போட்டியிட்டு தன்மானத்தை காக்க போகிறது அதிமுக அப்படிங்கிற மாதிரி தான் சில கேள்விகள் இருக்குங்க. ஸோ இதுக்கு இடையில இந்த மாதிரி ஒரு திமுகவுக்கு எதிராக ஒரு 4 முனை போட்டியை ஏற்படுத்துகின்றனர் எதிர்கட்சியினர் அப்படின்னா அது திமுகவுக்கு எளிதான ஒரு வெற்றியை கொடுக்கும். அதுதான் அந்த டேட்டாவும் சொல்லுது. ஒரு 2, 3 மாதங்களை இந்த டேட்டா முடிச்சுட்டு வருவாங்க. வந்துதான் திமுக என்ன முடிவு எடுக்க போகிறது அப்படின்ற. ஸோ கூட்டணி கட்சிகள் எவ்வளவு தொகுதிகள் கொடுக்கலாம், கடந்த முறை கொடுத்த மாதிரியே கொடுக்கலாமா, இன்னும் குறைக்கலாமா, ஏத்தலாமா, ஒரு சில கட்சிக்கு அதிகமாக்கிட்டு ஒரு சில கட்சிக்கு குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. குறிப்பா காங்கிரஸுக்கு வந்து குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. ஏன்னா காங்கிரஸ் வந்து பெருசா ஒர்க் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு. அதுல இருந்து ஒரு 2, 3 தொகுதி தூக்கி திருமாவளவனுக்கு 2, 3 தொகுதியை கமலஹாசனுக்கு கொடுக்க போறாங்க. ஏன்னா கமலஹாசன் வந்து 14வது கட்சி அது திமுகக்குள்ள வந்திருக்காரு. ஸோ இப்படி பலதரப்பட்ட விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்க திமுக கூட்டணியில. பட் திமுக கூட்டணி இப்போதைக்கு இன்டாக்டா இருக்குங்க. வேற எதுவும் பிரச்சனைகள் இல்லை. பட் அங்கேருந்து யாரும் வருவாங்களா அப்படின்னு அதிமுக எதிர்பார்க்கிறது. பட் வருவதற்கான சூழ்நிலை இல்லைங்கிற மாதிரி தான் இப்போதைக்கு போயிட்டு இருக்கு. அதனால திமுக சாதகமாகத்தான் 2026 தேர்தல் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. அது நாளைக்கு மாறுமா இல்லைன்னா வேற யாராவது கூட்டணி சேர்றாங்களா அப்படிங்கிறதுக்கு அப்புறம் நம்ம மற்ற விஷயங்களை பேசலாம். பட் என்ன பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணி அவங்க எடுக்கிற ரகசிய சர்வே அவங்களுக்கு சாதகமாகத்தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான். அவங்க 200 தொகுதிகள் டார்கெட்டுங்கிறாங்க. நேத்திக்கு ஒரு அமைச்சர் பேசினாரு. இல்லைங்க 234 தொகுதியில் நாங்க தாங்க ஜெயிக்க போறோம் அப்படிங்கிறாரு. அது ஓவர் கான்பிடன்ஸ் தான். பட் இருந்தாலும் ஓவர் கான்பிடன்ஸ் உடம்புக்கு ஆகாதுன்னாலும் அவங்க அந்த அளவுக்கு தைரியமா பேசுறாங்க இல்லையா, அதுதான். ஸோ நாளைக்கு வந்து அனைத்து கட்சி கூட்டம் நடத்துகிறார் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். அதாவது மும்மொழி கொள்கை, இந்த புதிய கல்விக் கொள்கைக்கெல்லாம் எதிராகவும், அதே போல இந்த மக்களவை தொகுதியில பிரச்சனை, பெரிய பிரச்சனைங்க. நமக்கு 39 தொகுதி இருக்கு. ஆக்சுவலா 62 தொகுதி வரணும். ஆனா 52 தான் கொடுக்க போறாங்கன்னு சொன்னாங்க. இப்ப இன்னைக்கு வந்து செய்தி பார்த்தா 49 தான் அப்படிங்கிறாங்க. அது என்ன 49 அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு. ஸோ இது எல்லாத்துக்கும் விடை கிடைக்கிற மாதிரி நாளைக்கு அனைத்து கட்சி கூட்டம் நடக்குது. அதுல பாஜக வந்து கலந்து கொள்ளாதுன்னு சொல்லியிருக்காங்க. மத்த எல்லாரும் வராங்கன்னு நினைக்கிறேன். ஒரு சில கட்சிகளை எங்களையே கூப்பிடலன்னு சொல்லி கோச்சிக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஆக்டிவா இருக்காங்க எல்லாரும் தமிழக அரசியல் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் ஒரு நல்ல தலைப்போடு சந்திக்கலாம் நண்பர்களே. தேங்க்யூ அண்ட் பை டு எவ்ரிவன்.